ஸோ படிக்கிறத பற்றி சொல்லணுன்னா 24 நேரமும் படிப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா பச்சை பொய். நான் ஒரு 6 மணி நேரம் தான் படிப்பேன். 6 ஹவர்ஸ் மேக்ஸிமம் 7 ஹவர்ஸ். ஏன்னா ஃபுல் டைமரு, அதனால் அதுக்கு மேலே படிக்க மாட்டேன். சில நாளில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட படித்த காலமும் இருக்குது. அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகலைன்னா 4 மாதம் படிக்காமலாம் இருந்திருக்கேன். செகண்ட் அட்டெம்ப்ட் கிளியர் ஆகலை, அதுக்கப்புறம் 4 மந்த்ஸ் நான் படிக்கவே இல்லை. அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி கிளியர் ஆகலைன்றதுனால 4 மாதம் படிக்காமலாம் இருந்திருக்கேன். பட் உடனே திருப்பி வந்துடுவேன், திருப்பி அந்த நார்மல் லைஃப்குள்ளே வந்துடுவேன். பட் நான் ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். நான் வந்து ஒரு லேட் நைட் தான், நான் ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுவேன். 10 o'clock ஸ்டார்ட் பண்ணேன்னா ஏர்லி மார்னிங் 3:30 அந்த டைம் வரைக்கும் படிப்பேன். அந்த 5.5 மணி நேரம் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நான் மட்டும் தான் இருப்பேன், என் ரூம்மேட்ஸ் எல்லாம் தூங்கியிருப்பாங்க. எல்லாருமே அவங்க ஏர்லி மார்னிங் அவங்க 4:30க்கு எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டு மத்தியான டைமில் ரூம்மேட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் கேட்பாங்க, இல்லை ஏதாவது புதுசாக கண்டென்ட் கேட்பாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஒரு நோக்கியா எக்ஸ்பிரஸ் மியூசிக் சம்திங் ஏதோ ஒரு செட்டு தான் வச்சுருந்தேன். அவங்க கேட்குறது நம்மளால் எடுக்க முடியலன்னா நம்ம கூகுள் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ கூகுள் பண்ணி எடுக்கும்போது அப்போல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க கேட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும் அந்த கண்டென்ட்டில் எங்கேன்னு நான் தேடி எடுத்து சொல்லுவேன். அப்போது என்னையும் நான் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு தடவை ஒவ்வொருத்தர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும் போது என்னுடைய கண்டென்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. சிலது எனக்கு ரொம்ப தேவையான கண்டென்ட்டு தோணும்போது அதை என்ன பண்ணேன்னா அதை நான் நோட்ஸும் மேக் பண்ணி என்னுடைய எந்த இடத்துல வைக்கணுமோ, எந்த சிலபஸ்க்குள்ளே வருது, எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நான் பேப்பராக தான் எடுத்து வச்சுருந்தேன் நோட்ஸ் எல்லாம். அது மாதிரி என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ப்ரிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நாட் மோர் தென் 8 hours. அது ரொம்ப அதிகம். 8 hours படித்தோன்னா நம்ம ரொம்ப டயர்டாகிடுவோம். 8 hours மேலே நான் படித்தது கிடையாது. ஸோ நான் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். எவ்ரிடே என்டர்டெயின் பண்ணுவேன். ஸோ வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே நான் ஃபுல்லாகவே 2 hours மேலே படிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்பேன். மூவி தியேட்டர் அது மாதிரி எல்லாமே போவேன், பார்ப்பேன். ஸோ இப்படி தான் இருந்தது ப்ரிப்ரேஷன். பட் ஆனால் படிக்கிற நேரத்தில் நான் அட்மோஸ்ட் என்னுடைய ஃபுல்லஸ்ட் டெடிக்கேஷனோடு தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா யாரையும் நம்ம ஏமாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஒன்றும் நம்ம பேரண்ட்ஸ் தள்ளி விட்டதுனால இங்கே வரல. காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அப்படி தள்ளி விட்டுலாம் வந்துலாம் சக்ஸஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப ரேர் சினாரியோ. தள்ளி விட்டு வந்து சக்ஸஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேர் சினாரியோ. நாங்களாம் தள்ளி விடல, நாங்கள்லாம் சண்டை போட்டுட்டு வந்ததுனால எங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஸோ என் ப்ரிப்ரேஷன் வந்து நான் தான் இது பண்ணிக்கிட்டேன். பட் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் 24/7 சொல்கிறத வந்து நான் நம்பலை. ஏன்னா என்னுடைய ப்ரிப்ரேஷனும் அப்படி இல்லை, என்னுடைய ரூம்மேட் ப்ரிப்ரேஷனும் அப்படி கிடையாது. நான் பார்த்துருக்கேன். என் கூட இருந்து சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் எல்லாருமே நாட் மோர் தென் 5-6 hours. அதான் உண்மை.